ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தெரிகிற செங்காந்தள் மலர்கள் பற்றின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. இது வந்து நம்ம ஆரம்பத்தில் எப்படி பயிர் செய்கிறோம்னா, ஒரு கிழங்குலேருந்து இந்த செடி வருது. இந்த செடி வந்ததுக்கப்புறம் இதுக்கு கம்பி பந்தல் போட்டு அந்த கம்பி மேலே அந்த செடியை எடுத்து நம்ம அதில் விடணும். விட்டால் அது பந்தலில் இப்படி படர்ந்துக்கும், நல்லா படர்ந்துடும். அதுக்கப்புறம் வந்து அதுலேருந்து செங்காந்தள் மலர்கள் வந்து மலருது. அதுக்கப்புறம் நம்ம அந்த மகரந்தம் செங்காந்தள் மலர்கள் அந்த எல்லோ கலரில் வர்ற மகரந்தத்தை எடுத்து ஒரு பூலேருந்து இன்னொரு பூக்கு வைக்கணும். அது வச்சாதான் நம்மளுக்கு வந்து காய்கள் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி காய்கள் வர ஆரம்பிக்கும். அது வைக்கலைன்னா காய்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. இதுக்கு வந்து கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும். அதிகமான மழையும் பெய்யக்கூடாது, அதிகமாக மழை இல்லாமே இருக்கக்கூடாது. இந்த செங்காந்தள் மலர்கள் வந்து சங்க இலக்கியங்களில் போற்றப்படும் மலர் ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதோட பயன்கள் பார்த்திங்கன்னா, இது புற்றுநோய்க்கு இதிலிருந்து மருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இது வந்து அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இதில் ஒரு 6 மாதத்துக்கு நம்மளுக்கு விடாமல் வேலை இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப இதில் வந்து நம்ம துல்லியமாக வேலை பார்க்கணும். டெய்லியுமே இதுக்குள்ள ஆட்கள் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம இதில் நல்லா ஈல்டு எடுக்க முடியும். 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்ம இதில் ஈல்டு பார்க்க முடியும். இந்த மாதிரி நம்ம இந்த கம்பியில் செடிகள் எடுத்து மேலே விட விட பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கும். பூக்கள் வர வர நம்ம அதில் ஒட்டு வச்சுட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு காய்கள் கிடைக்கும். இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இது வந்து அதிக ஹீட் தன்மை உடையதுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.